ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு நவீன மாமியார். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜாஜி நகர்ல அன்னபூரணி சங்கரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. லேடிஸ் கிளப் பிரசிடென்ட், நிறைய சமூக சேவைகளை முன்னின்று செய்தவள். ஆபீஸுக்கு போகும் இளம் தாய்மார்களின் வசதிக்காக குழந்தைகள் காப்பகம் ஒன்றும் நடத்தி வருகிறாள். தவிர சங்கரின் வலது கரமே மனைவிதான். அவனது பிசினஸிலும் அவளின் பங்கு நிறைய. அந்த விதத்துல அவருக்கே தன்னோட மனைவிய பத்தி ஏக பெருமை உண்டு. நான் எதை பத்தியுமே கவலைப்படுறதே இல்ல, எல்லா பொறுப்பையும் என் ஒய்ஃப் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அக்கடான் இருக்கேன். இங்க பாருங்க, எதையுமே என்கிட்ட சொல்லாதீங்க, அன்னபூரணி கிட்ட சொல்லுங்க, அவ பாத்துப்பா. தினமும் நான் என்ன கலர்ல சட்டை போடுறேன்றதுல இருந்து என்ன மாத்திரை மருந்து சாப்பிடுறேன்றது வரைக்கும் அவதான் எல்லாத்தையும் கவனிச்சுப்பா. நான் ஃப்ரீ பேர்டு. இத்தனையும் செஞ்சுட்டு அவளுக்கு எப்படி வெளி உலகத்திலயும் பரபரப்பா இயங்க முடியறதுன்னு தான் தெரியல. நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்கிறா. சங்கருக்கு மட்டும் இல்ல, அன்னபூரணிய தெரிஞ்ச எல்லாருக்குமே இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். 50 நெருங்கி கொண்டிருக்கும் அவளை பார்த்தால் 38 இருக்குமா என்றுதான் தயக்கத்துடன் யோசிக்க வைக்கும். உடம்பை வில்லாக வைத்திருந்தாள். நல்ல சிவப்பு, கலையான, இன்னும் சிறு பெண் போன்ற இலசான சருமம். அன்னபூரணி தனது இந்த இளமையை வெகுவாகத்தான் பாதுகாத்து வந்தாள். ஒரே பிள்ளை, அமெரிக்காவில் படிப்பை முடித்தவன். அப்பாவுடன் சேர்ந்து பிசினஸை பார்த்துக் கொள்கிறான். அவனே அடிக்கடி அப்பாவிடம் பிரமிப்பு நீங்காமல் சொல்வதுண்டு. அப்பா, அம்மா ராத்திரி எப்ப மேக்கப்ப கலைக்கிறாங்க, விடிகாலையில எப்ப போட்டுக்கிறாங்கன்னே தெரியலையே, உங்களுக்காவது தெரியுமா? உங்க அம்மாவை நான் பொண்ணு பார்க்க போயிருந்தப்ப அவளுக்கு கடுமையான ஜுரம்டா. சிம்பிளா ஒரு வாயில் புடவையில லேசா பவுடர் ஊத்திட்டு வந்து உட்காந்தா பாரு, அதுலயே நான் அம்பேல் ஆயிட்டேன். அப்பா, எனக்கு என்ன பயம்னா, எனக்கு வரப்போற பொண்டாட்டி அம்மாவை விட வயசானவளா தெரிய போறாளேன்றதுதான். எப்பேற்பட்ட மிஸ் இந்தியாவே வந்தாலும் கூட அம்மா முன்னாடி அவுட்டு தான். அப்பாவும் பிள்ளையும் இப்படி பேசிக்கொள்ளும் போதெல்லாம் மேலுக்கு பொய்யாய் சினுங்கினாலும் உள்ளுக்குள்ள அன்னபூரணிக்கு கொஞ்சம் கர்வம் உண்டுதான். அதுவும் ஒரே மகன் பிரதீப்புக்கு பெண் பார்த்து விட்டு வரும்போதெல்லாம் வீடு அமளி துமளிப்படும். பொண்ணு நல்லா தானே இருக்கா, உனக்கு என்ன அவளை கட்டிக்க கசக்குறதாடா? ஓமா, நீ ஜில்லுன்னு ஷிஃபானை கட்டிட்டு உட்கார்ந்துருக்க, உன் பக்கத்துல மாமி மாதிரி காஞ்சிபுரம் பட்டு கட்டிட்டு நமக்கு சரிப்படாது. புடவை தானேடா, நாளைக்கு நம்ம வீட்டு மருமகளா வந்தா எல்லாத்தையும் மாத்திட்டா போச்சு. புடவைய வேணா மாத்தலாமா, உடம்பு வாக என்ன பண்றதா, இப்பவே கண்ண சத அதிருது. இன்னும் ஒரே வருஷத்துல பசுமாடு மாதிரி ஆயிடுவா. நான் மாட்டேன்பா. உங்க அம்மாவ மாதிரி பொண்ணு வேணும்னு தவம் கிடந்தா இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுடா. அப்புறம் நீயும் பிள்ளையார் மாதிரியே நித்திய பிரம்மச்சாரியா நிக்க வேண்டியதுதான். பிரதீப் சிரித்து கொண்டே போய்விடுவான். மகனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் ஆகலையேன்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னபூரணிக்கு தன்னை போல ஒரு பொண்ணு கிடைக்காததுல உள்ளூர ஒருவித சந்தோஷமும் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் அன்னபூரணியோட அண்ணா தனது நண்பனின் மகள் என்று ஒரு பெண்ணின் புகைப்படத்தையும் அவளை பற்றிய விவரங்களையும் கொண்டு வந்தார். அன்னபூரணிக்கு அந்த புகைப்படம் ஒன்றும் ஒரு பொருட்டே இல்லைதான். இது மாதிரி 1000 வரன் வந்தது. அவன் எதையோ மனசுல வச்சுட்டு குதிக்கிறான். என்னால அவனுக்கு சரியா பேச முடியல, நீயே அவன் தான் கேளுன்னா. பிரதீப் வந்தான். மாமாக்காரர் பேசிய விதத்தில் தான் மயங்கினானோ இல்லை அந்த பெண்ணின் அதிர்ஷ்டம் அவன் கண்ணுக்கு ரதியாக தென்பட்டாலோ தெரியவில்லை. பெண்ணை நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று ஒரே வினாடியில் பதில் சொல்லிவிட்டான் அவன். சங்கர் கூட கேலி செய்தார். ஏண்டா, அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு புலம்பிட்டு இருந்த, கடைசியில ஒரேடியா பல்ட்டி அடிச்சிட்ட. ஏற்கனவே இந்த பொண்ணு தெரியுமா, இல்ல மாமாவும் மருமகனுமா சேர்ந்து ஏதாவது டிராமா போடுறீங்களா? சேச்சே, என்னப்பா நீங்க, பொண்ணு மாயவரத்துல இருக்கிறதா இப்பதானே மாமா சொன்னாரு. நான் எப்படி மீட் பண்ணிருக்க முடியும்? அம்மா மாதிரி பொண்ணு கிடைக்காததுதான். அதுக்காக காத்துட்டு இருந்தா கிழவனாயிடுவேன்னு எனக்கே பயமா இருக்குல்ல. பரவாயில்ல, இந்த பொண்ணு போட்டோவை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. மேல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அதுக்கு இல்லடா பிரதீப். என்னவோ சொல்ல வந்த அன்னபூரணியை அண்ணன் ஒரே அதட்டலில் நிறுத்தி விட்டார். என்ன அதுக்கு இல்ல இதுக்கு இல்ல, இனிமே ஒன்னும் பேசாத. நான் ஊரை விட்டு கிளம்புறப்பவே நம்ம பிள்ளையார் கோவில் குருக்கள் கிட்ட 2 பேரோட ஜாதகத்தையும் காமிச்சிட்டு தான் வந்தேன். இந்த இடம் தான் முடியும், இன்னையில இருந்து எண்ணி 60 நாள் இந்த பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வருவான்னு குருக்கள் சொல்லிட்டாரு.
அது மாதிரியே தான் எல்லாம் நடந்துட்டு வருது. நீ இப்ப எதையாவது பேசி அவனோட மூட மாத்திடாத. அன்னபூரணி வாயடித்து போய்விட்டாள். ஏம்மா, உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ஆஹா, பொண்ணுக்கு என்னடா, நல்ல லட்சணமா தானே இருக்கா. அவள் புகைப்படத்திலிருந்து கண்களை எடுக்காமல் சொன்னாள். பெண் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாதவளாகத்தான் இருந்தாள். ஆனால் அன்னபூரணியை தான் புதிதாய் ஒரு பயம் வந்து சூழ்ந்து கொண்டது. இந்த நிமிஷம் வரையில் இந்த வீட்டிற்கு அவள்தான் ராணியாக இருந்து வருகிறாள். ஒரு பெண் குழந்தை கூட இல்லாததால் இன்னொருத்தி அந்த வீட்டுக்குள் தனக்கு சமமாய் நடமாடுவதை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. வருபவள் எப்படி இருப்பாளோ? மாமியார் லிப்ஸ்டிக்கும் ஷிஃபான் புடவையுமாய் வளைய வருவதை கண்டு கேலி செய்வாளோ என்னவோ. இன்றைக்கு ரசம் வைத்தால் அன்னபூரணி மாதிரி வைக்க வேண்டும் என்று நொட்டை விட்டு கொண்டு சாப்பிடும் கணவர் நாளைக்கே மருமகள் வந்தால் மாறி விடுவாரோ? அம்மா அப்பா என்று காலை சுற்றி வரும் பிள்ளை நாளைக்கு பெண்டாட்டி தாசனாகி என்னை எடுத்தெறிந்து பேச எத்தனை நேரமாகும்? லேடிஸ் கிளப்பில் இன்று என்னை துதிப்பாடுபவர்கள் நாளைக்கே மருமகளிடம் என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்வார்களோ? இந்த நினைப்பெல்லாம் சேர்ந்து அன்னபூரணியின் மண்டையை புழுவாய் குடைய அவள் வேலைக்கு சாப்பிட மறந்தாள். அப்படியே சாப்பிட்டாலும் ஏதோ பெயருக்கு கொறிக்கிறாள். தலைவலி, எதை சாப்பிட்டாலும் சரியாய் ஜீரணமாகாமல் வயிற்றுப்போக்கு, அடிக்கடி தலை சுற்றல். நிச்சய தாம்பூலமான ஒரே வாரத்தில் அன்னபூரணி கட்டிலோடு கட்டிலாய் சாய்ந்து விட்டாள். எழுந்து உட்கார்ந்து 4 வார்த்தை பேசக்கூட திராணி இல்லை. டாக்டர் ஆனால் ஒன்றுமே கவலைப்படும்படியாக இல்லை. இரத்த அழுத்தம், சர்க்கரை எல்லாமே ஒழுங்காய்த்தான் உள்ளது என்கிறார். பேசாம கல்யாணத்தை ஒத்தி போட்டுடலாமா அன்னபூரணி? நீ இப்படி இருக்கிற சமயத்துல அவனுக்கு மாலையும் கழுத்துமா மனையில உட்காரவே பிடிக்கலைங்கிறான். சங்கர அழமாட்டாத குறையாய் சொல்கிறார். அதை மட்டும் அன்னபூரணியால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. எப்படியும் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் தன் சுதந்திரம் பறிபோகத்தான் போகிறது. அதை ஒத்தி போட்டு வேறு வரப்போகிறவளின் வயிற்றறிச்சலை கொட்டிக் கொள்வானேன்? கல்யாணத்தை வைத்த முகூர்த்தத்திலேயே நடத்தியே தீர வேண்டும் என்றாள். முகூர்த்த நேரத்தில் அன்னபூரணிக்கு துக்கம் தாழ முடியவில்லை. கண்கள் குளமாக, நெஞ்சு என்னவோ செய்ய அப்படியே மயங்கி விழுந்து விட்டாள். தாலி கட்டிய கையோடு நேர்ந்த இந்த சம்பவத்தினால் பதறி போன பிரதீப் அம்மாவின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு ஓவென அலற கல்யாண பெண் விக்கித்து போய்விட்டாள். இந்த கல்யாணத்தில் அன்னபூரணியின் அழைப்பின் பேரில் வந்திருந்த டாக்டர் லிங்கம் தான் ஓடி வந்து முதலுதவி செய்தார். லேடிஸ் கிளப் அங்கத்தினர்களுக்கு யோகா சொல்லித்தரும் டாக்டர் லிங்கம் அவர்களுக்கு அன்னபூரணியின் சுறுசுறுப்பு மிகவும் பிடிக்கும். இந்த வயதிலும் சின்ன பெண் மாதிரி வாய் நிறைய சிரித்து கொண்டிருப்பதே உங்கள் ஆரோக்கியத்துக்கு காரணம். இப்படி சொன்ன டாக்டருக்கே அதிர்ச்சி. இவளின் ஆழ் மனதில் இப்படிப்பட்ட பயங்களா? தனிமையில் அன்னபூரணி வாய் விட்டு அழ டாக்டர் இவளது மனசை மாற்ற உடனடியாக சிகிச்சை மேற்கொண்டு விட்டார். பிரதீப் தம்பதியரை தேனிலவுக்கு அனுப்பிய கையோடு சங்கரையும் அழைத்து புரியும்படியாக சொன்னார். உங்க மனைவி மனசளவுல இன்னும் இளமையா இருக்கா. அதனால ஒரே வீட்டுல 2 இளம் ஜோடிகள் இருக்கிறது சரிப்பட்டு வராது. ஆனா அவன் எங்க மகனாச்சே. யார் இல்லைன்னு சொன்னது? உங்க மகனுக்கும் பொறுப்பு வர வேணாமா? அவங்கள தனி கொடுத்துன வைங்க, அடிக்கடி வந்து பாத்துட்டு போகட்டும். அன்னபூரணியிடமும் விளக்கினார். புதுசா வந்தவ எப்படி இருப்பாளோன்னு நீங்க பயப்படுற மாதிரிதான் அந்த பொண்ணும் பயப்படும் இல்லையா? எதுக்காக அவளை விரோதியாவே நினைக்கணும்? நீங்க எவ்வளவு விதத்துல நாகரிகமா இருக்கீங்க. வந்திருக்கிறவளை ஒரு சிநேகிதி மாதிரி நினையுங்க. நீங்களே தனி கொடுத்துன வச்சு ஏதாவது உதவி வேணும்னா கேளுமான்னு சொல்லுங்க. உங்க மருமக உங்களை தெய்வமாவே நினைப்பா. மெல்ல மெல்ல ஏற்றிய பாடங்கள் இன்று அன்னபூரணியை பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வீட்டை நறுவிசா வச்சுக்க எனக்கு தெரியல அத்தை. புத்திசாலி மருமகள். டாக்டர் லிங்கமும் கணவனும் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாள். கதை முற்றும்.